வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனடியா பாருங்க. இன்னைக்கு பிபிஎல்ல 16வது மேட்ச் ஆன சிட்னி தண்டர் வர்சஸ் மெல்போர்ன் ரெனகட்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல உங்களுக்காகவே நம்ம எல்லாமே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ஜிஎஸ்டி ஃபுல்லா ஃப்ரீ தான். அதே போல டிடிஎஸும் ஃபுல்லா ஃப்ரீ தான். எந்த ஆப்லயுமே இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. பட் நமக்கு ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீயா சரியா கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல கான்டெஸ்டும் இருக்கிறதுலே லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ்னா அது வந்து எக்ஸ்11 தான். நீங்க மற்ற ஆப்ல ஒரு 100 ரூபாய்க்கு 5 கான்டெஸ்ட் போறீங்க அப்படின்னா இதே 100 ரூபாய்க்கு 6 கான்டெஸ்ட் வரைக்கும் போட முடியும். ஏன்னா அந்த லெவலுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து கம்மியா இருக்கு. ஒரு டைம் ஜாயின் பண்ணி பாருங்க. எல்லா பிபிஎல் மேட்சுக்குமே ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுலயும் ஜாயின் பண்ணி பயன்பெற்றுக்கோங்க. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வந்து மேட்சுக்கான பிக்சர் ரிப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், சின்னதா தான் இருக்கு. ஏன்னா இந்த கிரவுண்டை வந்து பெருசா அவங்க வந்து யூஸ் பண்ணதே இல்லை. சிட்னில இருக்கக்கூடிய சிட்னி ஷோ கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு பிட்ச் தான். அந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் லோ ஸ்கோரிங் வென்யூ. லாஸ்ட் சீசன்ல ஒரு மேட்சா நடத்தினாங்க. அதுவும் ரொம்ப கம்மியான ஒரு ஸ்கோர் தான் வந்தது. சிட்னி தண்டர் வந்து இதை வந்து ஒரு ஹோம் பிட்சா வந்து யூஸ் பண்றாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்டோட ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 142 தான். ஆனா போன மேட்ச் வந்து இதுக்கு முன்னாடி இந்த பிட்ச்ல ஒரு மேட்ச் இந்த சீசன்ல நடந்திருக்கு, ஒரு 160 பிளஸ் வந்தது. ஆனா பொதுவா பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 142 அப்படிங்கும் போது இருக்கிறதுல கம்மியான லோ ஸ்கோர் பிட்ச்னா ஆஸ்திரேலியால இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல கம்மியான மேட்சும் நடத்துறதும் இந்த பிட்ச்ல தான். ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் ஒரு மேட்ச் நடத்தினாங்க. இந்த வருஷம் ஏதோ 2வது மேட்ச் நடத்த போறாங்க. அதனால பிட்சை பத்தி சரியா எதுவுமே இருக்காது. பெருசா லோ ஸ்கோர் பிட்சா தான் இருக்கு. இந்த பால் ஸ்விங் எதுவுமே சொல்லல. இது ஒரு லோ ஸ்கோர் பிட்ச் அப்படிங்கறத பொதுவா சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த சீசன்ல ஒரு மேட்ச் நடந்திருக்கு. அது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். 21 டிசம்பர்ல வந்து சிட்னி தண்டர் வர்சஸ் சிட்னி சிக்ஸர்ஸ் மேட்ச்ல ஒரு 160 பிளஸ் வந்து ஸ்கோர் போயிருக்கு. ஃபாஸ்ட் 6 விக்கெட், ஸ்பின்னர்ஸ் 2 விக்கெட். 2வது பேட்டிங் பண்ண சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஒரு டீசென்ட் வின்னிங் அப்படின்னு நம்ம சொல்லணும் அந்த மேட்சை வந்து. ஏன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பினிஷ் பண்ணி விட்டாங்க. அதேதான் இதுல நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 150 to 169க்குள்ள 2 இன்னிங்ஸும் சிக்ஸர்ஸ் 164 ஹை ஸ்கோர், லோ ஸ்கோர் 163 சிட்னி தண்டர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 2 டீமுக்கான ஸ்கோர் கார்டு வந்து நம்ம பார்த்துடலாம். நம்ம நல்லா இது பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எந்த பிளேயர் வந்து ஃபார்ம்ல இருக்காங்க, எந்த பிளேயர் வந்து ஃபார்ம் அவுட்ல இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். நீங்க பாருங்க, ஜாக் ஃப்ரெஷர் நம்ம நினைப்போம் ஜாக் ஃப்ரெஷர் வந்து செம்மையா ஆடி இருப்பாருங்க. ஆனா பாருங்க அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரே 21 தான். நான் தான் சொல்லுவேன், இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து டப்புன்னு நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா ஸ்கோர் பண்ணிக்கிற மாட்டாங்க. 10 பிபிஎல் மேட்ச் இருக்கா, அதுல 2 மேட்ச் தான் ஜாக் ஃப்ரெஷர்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணுவார். மீதி எல்லா மேட்சுமே கொஞ்சம் இதாதான் இருப்பாரு. அதே மாதிரி தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஜோஸ் பிரவுனும் பாருங்க, அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரே 22. அதுக்கு அடுத்து 13-12 சொல்லி கம்மியான ஒரு ஸ்கோர் தான் ஆடிட்டு இருக்காரு. அடுத்து டிம் சைஃபர்ட், இவர் தான் இந்த சீசன்ல ரெனகட்ஸ் வந்து 2 மேட்ச் வின் பண்றதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்திருக்காரு. 55, 37, 28 பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல கூட பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்து ஜாக்கப் பெத்தேல், அவரும் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம பெர்த்துக்கு அகைன்ஸ்டாவே ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்ணாரு. நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2 மேட்ச் ஆடி ஒரு மேட்ச் வந்து ஒரு 50-50 நல்ல ஒரு ஃபேண்டசி டீம்ல வர்றாரு. ஈவென்ட்ஸும் இந்த சீசன்ல சொல்ற லெவலுக்கு பெருசா ஆடல. அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரே 14 அப்படின்னா நம்ப முடியல. ஏன்னா லாஸ்ட் சீசன்லாம் பெர்த்துக்கு நல்லா ஆடினாரு. ஸோ எல்லாம் இந்த அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹார்வியும் வந்து பெருசா ஆடல. அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரும் 11 ரன் தான். இந்த நீங்க டாப் 6 பேட்ஸ்மேனை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கிறாங்க. அதுல கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிம் சைஃபர்ட் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஜாக்கப் பெத்தேல் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. மீதி எல்லாருமே கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நல்ல பவுலிங் ஆப்ஷன் இருக்கு இவங்க கிட்ட. சுதர்லாந்து பாருங்க, விளாண்ட எல்லா மேட்சுமே பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணி நல்ல ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டரா இருக்காரு. அடுத்து ஃபர்கூஸ் ஓனில் வந்து பாருங்க, லாஸ்ட் 2 மேட்சா விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. நல்ல ஒரு டீசென்ட் பவுலரா இருக்காரு. இனிஷியல் அட்டாக் பண்ணுவாரு.
அடுத்து ரோஜர்ஸ் விளாண்ட எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. ரிச்சர்ட்சன் 3 மேட்ச்ல 2 மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. ஜாம்பாவும் லாஸ்ட் தொடர்ந்து 2 மேட்ச் வந்து விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எல்லா பவுலர்ஸுமே நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கிறாங்க. கம்பேர் டு பேட்டிங்கை விட பவுலிங் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது, அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம சிட்னி தண்டர் டீமை பொறுத்த வரைக்கும் பேண்ட்ராஃப்ட் வந்து லாஸ்ட் மேட்ச் ஒரு 21 ரன் டீசென்டான ஸ்கோர், அதுக்கு முந்தின மேட்ச் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வார்னர் நம்ம சொன்னது போலதான் லாஸ்ட் சீசன் இந்த மாதிரி தான் வார்னர் பண்ணாரு, இந்த சீசன் அந்த மாதிரி தான் பெருசா அவரால் ஆட முடியல அப்படின்னு தான் சொல்லணும். 19 ரன் மட்டும்தான் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரா இருக்கு. ஜேசன் ஷாங்கா வந்து லாஸ்ட் மேட்ச் ஆனாரு, பட் இன்ஜுரி ஆனாரு. பவுலிங் பண்ணும்போது ஒரு பால் கூட ஒலிவர் டேவிட்ஸ் தான் பவுல் பண்ணார். பட் பெரிய இன்ஜுரி இல்ல, உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுங்க, இல்லைன்னா அந்த இடத்துல வேற பிளேயர் தான் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து டேவிட்ஸ் தொடர்ந்து 2 மேட்ச் நல்லா ஸ்கோர் பண்ணாரு, லாஸ்ட் மேட்ச் மட்டும் ஒரு டக் அவுட் கொடுத்திருக்காரு. பில்லிங்ஸ் எப்பவுமே அவரோட இதுபடி கரெக்டா எல்லா மேட்சுமே ஒரு கணிசமான ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுப்பாரு. பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்லயும் அவர் தான் இருக்கிறாரு. ரூதர்ஃபோர்டு பாருங்க பெருசா எதுவுமே ஆடல, வெறும் 8 ரன் மட்டும்தான் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரா இருக்கு. கிரீன் 2 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. சாம்ஸ் விளாண்ட 2 மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு, ஒரு மேட்ச் வந்து பேட்டிங்ல பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. அடுத்து டாம் ஆண்ட்ரூஸ் வந்து லாஸ்ட் மேட்ச் தான் உள்ள வந்தாரு, அவரும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபெர்குசன் விளாண்ட எல்லா மேட்ச் விக்கெட். வெஸ்ஸகர் வந்து லாஸ்ட் மேட்ச் தான் உள்ள வந்தாரு, அவரும் வந்து விக்கெட் எடுத்தாரு. ரீசன்ட் டெத்ல பவுல் பண்ணியே அந்த 3 விக்கெட்டையும் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது சிட்னி தண்டர். இதுல வந்து யாரெல்லாம் சேஃப் பிக்கு, யாரெல்லாம் டிஃபரன்ஷியல் பிக்கு, யாரெல்லாம் ரிஸ்கான பிக் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது சேஃப் பிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல வந்து டேனியல் சாம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சேஃபான பிக்கா இருப்பாரு. அதுக்கப்புறம் கிரீன் வந்து ஒரு சேஃபான பிக்கா இருப்பாரு. அடுத்து ஃபெர்குசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃபான பிக்கா இருப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டேவிட் வார்னர் கூட பெருசாலாம் இப்ப சேஃப் கிடையாது, ஏன்னா ஒரு 50% மட்டும்தான் டேவிட் வார்னரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பேண்ட்ராஃப். ஸோ பேண்ட்ராஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு 60+ பண்ணிக்கலாம், ஒரு சேஃபான பிக்கு நம்ம எடுக்கலாம். அதே போல பில்லிங்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு ரிஸ்கான பிக் தான், ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஸ்கோர் பண்ணனால எல்லாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ சேஃப் பிக்னு பார்க்கும்போது டேனியல் சாம்ஸ், கிரீன், ஃபெர்குசன் இந்த 3 பேர் தான் பவுலிங் ஆப்ஷன்ல சேஃப். இதுல வந்து உங்களுடைய ட்ரம்ப் கார்டா நீங்க வெஸ்ஸகரை யூஸ் பண்ணலாம், ஏன்னா டெத்துல பவுலிங் பண்றாரு, கடைசி ஓவர்லாம் அவர் தான் எடுக்கிறாரு. அதனாலே நீங்க வந்து அவரை வந்து ஒரு ட்ரம்ப் பிக்கா நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். டாம் ஆண்ட்ரூஸும் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூஸ் அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்கா நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய டீம்ஸ்ல. அதே போல பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒலிவர் டேவிட்ஸை வந்து ஒரு ட்ரம்ப் கார்டா நீங்க யூஸ் பண்ணலாம். அதே போல ரூதர்ஃபோர்டையும் ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணலாம். யாருக்கெல்லாம் பயங்கரமா ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுதோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு மேட்ச்ல ரூதர்ஃபோர்டை வந்து மேபி ட்ரை பண்ணுங்க, ஏன்னா தொடர்ந்து 3 மேட்சுமே ஃபிளாப். இன்னைக்கு ஒருவேளை மேட்ச் வந்து டாப் ஆர்டர்ஸ் சொதப்பி ரூதர்ஃபோர்டு வந்து ஒரு 12வது ஓவர் இல்ல 10வது ஓவருக்கு அப்புறம் வர்ற மாதிரி இருந்து ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணார்னா நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா சீரீஸ்லயுமே ரூதர்ஃபோர்டு செம்ம ஃபார்ம்ல ஆடிட்டு இருந்தாரு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நல்ல ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க மட்டும் நீங்க வந்து ரூதர்ஃபோர்டை வந்து ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கம்மியான ரிஸ்க் ஓகே அப்படிங்கிறவங்க வந்து டேவிட்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன்ல கூடிய சேஃப் ரிஸ்கான ஆப்ஷன் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா மெல்போர்ன் ரெனகட்ஸ் டீம் வந்து நல்லா ஸ்ட்ராங் தான், ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் சுதர்லாண்டு, அதுக்கப்புறம் வந்து டிம் சைஃபர்ட், அதுக்கு அடுத்தபடியா டாம் ரோஜர்ஸ், அதுக்கு அடுத்தபடியா இந்த 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா சேஃபான ஒரு பிக்கு. ஏன்னா இந்த 3 பேரும் ஆல்மோஸ்ட் வந்து 90% மேல வந்து ட்ரை பண்ணி இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபெர்கஸ் ஓனில் வந்து ஒரு சேஃபான பிக், ஏன்னா அவரையுமே வந்து 80% மேல பேர் வந்து ட்ரை பண்ணி இருக்கிறாங்க. ஜாம்பா அண்ட் ரிச்சர்ட்சன் உங்களுடைய ட்ரம்ப் கார்டு. இந்த 2 பேருமே உங்களுடைய பவுலிங் ஆப்ஷன்ல இன்னைக்கு வந்து ட்ரம்ப் கார்டு, ஏன்னா 8 ஓவர் பவுல் பண்றாங்க. சாம்பாலா மேட்சுக்கு மேட்ச் 1 or 2 விக்கெட் வந்து கண்டிப்பா எடுத்து கொடுப்பாரு. ரிச்சர்ட்சன் வந்து முன்னாடி இருந்த ஃபார்ம் இல்ல அவர்கிட்ட, பட் இருந்தாலும் ஒரு விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்களே பார்த்திருப்பீங்களா 3 மேட்ச்ல 2 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்த மேட்சா தான் இருக்கு, ஒரு மேட்ச் மட்டும் தான் 0 விக்கெட்ல போயிருக்காரு. அதனால
ஒரு ட்ரம்ப் கார்டா தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஏன்னா சுதர்லாந்து வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ் போலிங்ல மாஸ் காட்டிடுறாரு. ஃபெர்கசோனிலும் மினிமம் ஒரு விக்கெட்டாச்சும் எடுத்து கொடுத்துடுறாரு. ஸோ சேஃபான பிக்கு. தொடர்ந்து 2 மேட்சா 3 விக்கெட் எடுக்கிறதுனால அவரையும் எல்லாரும் ட்ரை பண்ணிடுறாங்க. ஸோ சாம்பா ரிச்சர்ட்சன் தான் உங்களுக்கு வந்து ட்ரம்ப் கார்டு. இங்க பாத்தீங்கன்னா சைஃபர்ட் வந்து ஒரு சேஃபான பிக். உங்களுக்கு எல்லாருமே சைஃபர்ட் எடுத்துடுறாங்க. அதுக்கு அடுத்தபடியா ஜாக் ஃப்ரெஷரை வந்து ஒரு 60% பேர் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா பெத்தேலையும் ஒரு 50% பேர்கிட்ட செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 பேருமே ரிஸ்கான ஆப்ஷன் தான். பட் இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க ஃப்ரெஷர்லாம் அடிச்ச அன்னைக்கு தான் ஸ்கோர் பண்ணுவாரு. ஆனா இன்னைக்கு வந்து கொஞ்சம் சிட்னி தண்டர் பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் வீக் தான். இந்த ஃபெர்குசன் பாலை மட்டும் கொஞ்சம் நிதானமா ஆடிட்டாருன்னா ஜாக் ஃப்ரெஷர் வந்து நல்லா ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃப்ரெஷர் பெத்தேல் நீங்க ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க வந்து ஈவெண்ட்ஸை வந்து இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்து ரூதர்ஃபோர்டை ட்ரை பண்ணி பார்க்க சொன்னேனோ அதே போல ஈவெண்ட்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் சீசன்ல எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சியா ஸ்கோர் பண்ணி கொடுத்த பிளேயர் இந்த சீசன் அந்த லெவலுக்கு ஆடல. பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் கீழே கிடக்குங்கிறதுனால ஸோ அவரையும் ட்ரை பண்ணுங்க. இந்த ஒரு 50 பேர் மட்டும் விளாடக்கூடிய மினி லீக் இருக்குல்ல, அந்த மாதிரி லீக்ல ஜோஸ் ப்ரௌனுக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா சில மேட்ச்ல அவர் வந்து 50+ ரன் கூட அடிச்சு கொடுப்பாரு. அதனால அந்த 50 பேர் விளையாடக்கூடிய லீக்ல மட்டும் நீங்க வந்து ஜோஸ் ப்ரௌனை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு சேஃபான ஒரு ஸ்மால் லீக் டீம் வேணும் அப்படின்னா இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சேஃபான ஸ்மால் லீக் டீம். நீங்க பாருங்க சைஃபர்ட், ஃப்ரெஷரு, சுதர்லாந்து, ஃபெர்கசோனில், அடுத்து சாம்பா, அடுத்து வந்து சுதர்லாந்து. ஸோ இது ஒரு சின்ன ஒரு ட்ரம்ப் கார்டு இன்செர்ட் பண்ணியிருக்கோம். பெஹென்ட்ராஃப், வார்னர், சாம்ஸ், கிரீனு, அடுத்து லாக்கி ஃபெர்குசன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சேஃபான டீம் தான். இந்த டீம்ல இந்த சாம்பா இடத்துல உங்களுக்கு வந்து வெஸ்ஸேகர் இருக்காரு. அதுக்கப்புறம் வெஸ்ஸேகர் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதே இடத்துல டைரக்டா நீங்க வந்து சாம் பில்லிங்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா சாம்பாக்கு பேல ஜேக்கப் பெத்தேல கூட வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஒரு இடம் தான் உங்களுக்கு வந்து ரிஸ்க். மீதி 10 பிளேயர்ஸ் எல்லா ஆப்போனட்டுமே சேமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்துக்கிட்டீங்கன்னா சுதர்லாந்து தான் பெஸ்ட் கேப்டன். ஏன்னா பேட்டிங்கும் இருக்கு, பவுலிங்கும் இருக்கு. அப்படிங்கும் போது ஒரு பெஸ்ட் கேப்டனா வந்து அவரை சூஸ் பண்ணலாம். வைஸ் கேப்டனா டேனியல் சாம்ஸுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லையா நீங்க வைஸ் கேப்டனுக்கு வந்து ஃபெர்குசனுக்கு கூட நீங்க வந்து தாராளமா பிசி ஆப்ஷன் எடுக்கலாம். இல்ல அப்படின்னா கிரீனுக்கு கூட நீங்க வந்து பிசி ஆப்ஷன் எடுக்கலாம். இந்த 3 பேருக்குமே இருக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பட் கேப்டன் சுதர்லாந்து ஸ்மால் லீக்கு பெஸ்டா இருப்பாரு. வைஸ் கேப்டன் சாம்ஸ், கிரீனு, ஃபெர்குசன் இந்த 3 பிளேயர்ஸ்ல இருந்து யாரையாச்சும் ஒருத்தர் வந்து ட்ரை பண்ணுங்க. அதுவே செகண்ட் பேட்டிங் வந்து மெல்போர்ன் ரெனகட்ஸ் பண்ணாங்க அப்படின்னா பிசியா மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அது அல்ட்ரா ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுடைய விருப்பம். ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க. வீடியோ பத்தியான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு யார் இன்னைக்கு நல்லா ஸ்கோர் பண்ணுவா, இல்ல யார் ஃபிளாப் ஆவா அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல 1 செகண்ட் ஆகுமா சொல்லிட்டு போயிருங்க நண்பா. ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.